ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய அதிகாலை ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாளின் இன்றைய மன்னாவாக இறை சிந்தனையாக இதயத்தில் இருத்தி நாம் தியானிக்கக்கூடிய வாழ்வு தரும் வார்த்தையாக 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆமென். வார்த்தையை முழுவதுமாய் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் ஒரு நாளும் கடவுள் சோதனையை அனுமதிப்பது இல்லை. மனிதருக்கு வருகின்ற சோதனை, இதோ மனிதருக்கு ஏற்படும் சோதனை அப்படி என்றால் அது மனிதனால் வரக்கூடிய வலி வேதனைகள், மனிதனால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சோதனைகள். ஆனால் கடவுளால் நமக்கு அனுப்பப்படுவது அல்ல. மனிதன் தன் வினையே தன்னை சுடும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் நம் வாழ்வின் செயல்களில் சகலவற்றையும் சரியாக நாம் செய்தோம் என்றால் அங்கு எந்தவித நிலைப்பாடுகளிலும் நமக்குள் தன்னை அடக்கிவிட்டால் தன்னை ஒரு மனிதன் அழைக்கின்ற பொழுது அங்க சோதனை வராது, வேதனை வராது. தன்னை முழுவதுமாய் ஒரு மனிதன் தனக்குள் தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்குள் தன் வாழ்க்கையை அவன் பயணித்தான் என்றால் வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றையுமே ஜெயிக்க முடியும். வாழ்வின் நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய சகலவற்றையும் நாம் தன்னை ஒரு மனிதனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலை நமக்குள் இருக்கின்ற பொழுது தன்னை ஒரு மனிதன் கட்டுப்படுத்தி கொண்டால் அவன் வாழ்க்கையில் சோதனை அல்ல, அவன் தன்னிலே அவன் வெற்றி கொண்டு விட்டான். ஆகையால் இந்நாளில் காணக்கூடிய சகலவிதமான சோதனை என்று சொல்லி நம் வாழ்க்கையில் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற சகல நிலைகளிலுமே ஆண்டவர் இந்த நாளில ஒரு வரனை தருகின்றார், வல்லமையை தருகின்றார். ஏனென்றால் இந்த சோதனையை கொண்டு வருபவன் சாத்தான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வழிவகை தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆகையால் இந்நாள் வரை காணக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய சகலவிதமான நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சோதனை மிகுந்த நேர துளிகள் எல்லாம் இந்த நேரத்திலே மாறும்படிக்காய் நம்மையே முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னில் இப்பொழுது காணக்கூடிய சகலவிதமான சோதனை கொண்ட செயல்பாடுகள் என்னிலிருந்து என் குடும்பத்திலிருந்து நீர் விலக்கி போட இந்த நேரத்துல வாரும். எனக்கு ஒரு தெய்வீக வல்லமையை பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். சகல நிலைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கின்றார். ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையின் ஆற்றல் உங்களை நிரப்புகின்றது. ஆகையால் இதோ இந்த வேலையில முழுமையாக நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களில் காணக்கூடிய தன்னில் வழியாய் தன் செயல்பாட்டின் வழியாய் வந்திருக்கக்கூடிய மனிதருக்கு ஏற்படைய அந்த சோதனையை ஆண்டவர் இந்த நாளிலே விடுவிக்க சகல நிலைகளிலும் வழிவகை செய்கின்றார். இது ஓய்வு நாள், இது புனித நாள், இது மகிழ்ச்சி நாள், இது ஆசீர்வாதத்தின் நாள். கடவுள் உங்களை விசேஷ விதமாய் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நாள், அவருடைய திரு சமூகத்தில் அமரக்கூடிய நாள். உங்களை நீங்கள் முழுமையாய் தேவ சமூகத்தில் அமர்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் பலனடையக்கூடிய நாள். இந்த நாள் பலன் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகத்திற்குரிய நாள் என்பதை உணர்ந்து சகல விதமான சோதனையை வெற்றி வாகை சூட கடவுள் என்ற நாளில் நம்மை அழைந்திருக்கின்றார் என்கிற ஒரு தேசிய சிந்தனையோடு நாம் நம்மை ஆண்டவரை ஆண்டவர் சகல நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பார்த்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.
வரம் வேண்டும். சோர்வுகள் அகல்வதற்கு பலம் வேண்டும். சோதனை ஜெயிப்பதற்கு வரம் வேண்டும். சோர்வுகள் அகல்வதற்கு பலம் வேண்டும். வரம் வேண்டும். உம்முடைய வரம் வேண்டும். பலன் வேண்டும். உம்முடைய பலன் வேண்டும். வரம் வேண்டும். உம்முடைய வரம் வேண்டும். பலன் வேண்டும். உம்முடைய பலன் வேண்டும். சோதனை ஜெயிப்பதற்கு வரம் வேண்டும். சோர்வுகள் அகல்வதற்கு பலன் வேண்டும். சோதனை ஜெயிக்க இறை வார்த்தை மூலம் சோதனை ஜெயித்தவனா உலகத்தை ஜெயிக்க, சரீரத்தை ஜெயிக்க, பிசாசு ஜெயிக்க ஒரு வல்லமையை நம் மத்தியில் சொல்கிறார். வல்லமையோடு நாங்கள் வாழ கடைசி சோதனை ஜெயித்த இறைமகன் இயேசுவே, இறை வார்த்தை மூலம் சோதனையை ஜெயித்தீரே. சோதனையை ஜெயித்த இறைமகன் இயேசுவே, இறை வார்த்தை மூலம் சோதனையை ஜெயித்தீரே. உலகத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சரீரத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. பிசாசை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. உலகத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சரீரத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. பிசாசை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சோதனை ஜெயிப்பதற்கு வரம் வேண்டும். சோர்வுகள் அகல்வதற்கு பலன் வேண்டும். அப்பாவுடைய சீடர்கள் காணப்பட்ட அப்பா சோதனையிலிருந்து உடைய சீடர்கள் அப்பா எங்களை பலப்படுத்த நேரத்தில் வாழ்க்கை சொல்லி வார்த்தையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக சீடர்களாக நாம் பயணிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். உம்முடைய சீடர்கள் சோர்வோடு இருந்தபோது தூய ஆவி தந்து சோர்வுகளை போக்கினேன். உம்முடைய சீடர்கள் சோர்வோடு இருந்தபோது தூய ஆவி தந்து சோர்வுகளை போக்கினேன். உலகத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சரீரத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. பிசாசை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. உலகத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சரீரத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. பிசாசை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சோதனை ஜெயிப்பதற்கு வரம் வேண்டும். சோர்வுகள் அகழ்வதற்கு பலன் வேண்டும். இன்பமாய் மாற்றுகின்றது. குடும்பத்தை இன்பமாய் ஏற்றுக்கொண்டு வாழ வரத்தை கேட்கும். ஏனெனில் எந்த துன்பத்தில் கடந்து சகலத்தை ஜெயம் கொண்டு வாழ கடமை அளித்திருக்கின்றார். துன்பத்தை இன்பமாக மாற்றும் என் தேவனே, துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். துன்பத்தை இன்பமாக மாற்றும் என் தேவனே, துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். உலகத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சரீரத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. பிசாசை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. உலகத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. சரீரத்தை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே. பிசாசை ஜெயிக்க வரம் தாரும் இயேசுவே.
சோர்வுகள் அகல்வதற்கு பலன் வேண்டும், சோதனை செய்ப்பதற்கு வர வேண்டும், சோர்வுகள் அகழ்வதற்கு பலன் வேண்டும், வர வேண்டும் உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும், வர வேண்டும் உம்முடைய வரம் வேண்டும், பலன் வேண்டும் உம்முடைய பலன் வேண்டும். ஆமாண்டவரே, அப்பா நீ சோதனையை ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மீது அப்பா உம்முடைய தெய்வீக அன்பை பொழியக்கூடிய தெய்வம். ஒரு நாளும் அப்பா நீர் எங்களை துன்பத்தோடு வாழ வைக்கின்ற தெய்வம் அல்ல. எங்கள் துன்பத்தை எல்லாம் நீர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு இன்பமாக இந்த மண்ணுலக வாழ்க்கையில ஆசையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காய் மனுவுருவான தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட அப்பா எங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய இந்த சோதனைகள் எல்லாம் தெய்வமே நாங்கள் வெல்வதற்கு விடுபடுவதற்கு நீரே எந்நாளிலும் எங்களுக்கு துணை செய்யக்கூடியவராய் இருக்கின்றேன். இன்றைய நாளிலும் இந்த கூடுகையில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் தெய்வமே நீர் ஒவ்வொரு நிலைகளிலும் விடுவித்து எங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுப்போம். சகல நிலைப்பாடுகளிலும் கடவுள் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றார். நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம். ஆகையால் எந்தவித சோதனைகள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய சகல துன்ப-துகில்களை போக்கி எறிந்து தெய்வீக வல்லமையோடு ஆசையோடு வாழ கடவுள் நம்மை அழைக்கின்றார். நாம் பார்க்கிறோம் யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1:12 பார்க்கிறோம், சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் வேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். வெற்றி வாகையினை சோதனை மன உறுதியுடன் தாங்குவோம். அது சோதனை என்று நாம் அதை பார்த்து விடக்கூடாது. ஒருவர் பல ஆண்டுகளாய் படிப்பார்கள். 4 ஆண்டுகள் படிப்பு படித்து பட்டம் தெரிகிறதற்காய் 4 ஆண்டுகள் மனுஷன் கஷ்டப்படுறான்னா, ஏன்னா நான் இந்த படிப்பு எடுத்துன்னு தெரியல, ஒரு பெரிய சோதனையா இருக்கு அப்படி என்று அவன் படித்தால் அவன் வெற்றி பெறுவானா? நான் இதை ஒரு பெரிய இலக்காய் பார்க்கின்றேன், இதற்காக நான் அல்லும் பகலும் நான் என்ன பண்றேன், நான் படிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படி என்றால் அவன் வெற்றி அடைவான். அதே இது தேவையில்லாம இதுல நான் மாட்டிக்கிட்டேன், இது சிக்கிட்டேன் அப்படி என்று சொல்லி தான் செய்யக்கூடிய செயல்களை அவன் சோதனையாய் பார்த்து விட்டால் வேதனை புகுந்துவிடும். ஆனால் சோதனைக்குள்ளதான் என்ன இருக்குது? சாதனை மறைந்திருக்கிறது. அந்த அந்த தொலைக்கால் இப்படி இருக்கிறத எடுத்து விட்டா என்ன ஆயிடும்? அது சாதனை. அந்த சாதனை எங்க இருக்கிறது? எனக்குள் இருக்கிறது. நான் எப்படி பார்க்கின்றேன்? என் வாழ்க்கையில் காணக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் எப்படி பார்க்கின்றேன்? அதை நான் சோதனையாய் பார்க்கின்றேனா சாதனையாய்? அது எதுல இருக்குது? நம்முடைய வாயில தான் இருக்கிறது. நம்ம அதை மேற்கொள்கின்ற பொழுது, தைரியத்தோடு சந்திக்கின்ற பொழுது அது சாதனை. வந்துச்சு, எனக்கு அப்படிதாங்க வந்துச்சு. ஆனா நான் இப்படி உறுதியா இருந்தேன், நான் இப்படி செஞ்சேன், அது என்ன ஆயிடுச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க இதை அப்படியே நினைச்சு அதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டீங்க. அப்பனா என்ன ஆகும்? ஒரு சோதனை என்பது நம்மை ஒன்று அணுகின்ற பொழுது அதை எதிர்த்து நின்றால் அந்த சோதனை என்ன ஆயிடும்? ஓடிடும். அப்ப அந்த சோதனை யார் கொண்டு வருகின்றார்? சாத்தான் தான் கொண்டு வருகின்றார். நம்ம ஆண்டவர் இயேசுவிடத்தில் சாத்தா வந்து சோதிச்சான் பாத்தீங்களா? அப்ப அந்த சோதனை எல்லாவற்றையும் சோதித்தது எல்லாவற்றிலும் கடவுள் என்ன பண்ணார்? வெற்றி கொண்டார். அப்பனா நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர் வெற்றி கொண்டது போல். என்னது? அவர் வெற்றி கொண்டது போல். ஐயா, நம்ம அந்த காலத்துல வரலாறு படிப்போம். என்னது? வரலாறு படிப்போம். பாபர் இதை வெற்றி கொண்டார், இத்தனை அரசியலை வெற்றினார். அவருடைய மகன் அக்பர் இப்படி வெற்றி கொண்டார். அவருடைய மகன்
என்ன அவுரங்கசீப் அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணுவோம், வரலாறு படிப்போம். அவருடைய மகன் வெற்றி கொண்டார், அவர் கொண்டது போல் இன்னும் ஆபிரகாம் செல்வந்தரான அவருடைய மகன் ஈசாக்கு செல்வந்தனுக்கு மேல் செல்வந்தனானார். அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம், பைபிள்ல பாக்குறோம், வரலாறை பார்க்கின்றோம். எல்லாம் எப்படி இருக்குது அப்படி என்றால் நாம் உரிமை பேருடையவர்கள். என்னது இதெல்லாம், இந்த லிஸ்ட் எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் மனித சாயலிலே வாரிசு. நம்ம யாரு, ஆவியினால் கடவுளுடைய வாரிசு. நம்ம எல்லாம் யாரு, நாம் அவருடைய என்னது அவருடைய உரிமை சொத்தான பிள்ளைகள். நாம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் பாடுவோம்ல, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். அப்படின்னா இயேசுவின் பிள்ளைகள். அப்ப இயேசு எப்படி எப்படி இந்த சோதனை எல்லாவற்றையும் சாதனை ஆக்கினாரோ அதே போல வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய சோதனை மெய்ப்பிக்க வருகின்ற பொழுது நீங்கள் வெற்றி வாகையினை சூடுவீர்கள். என்னது வெற்றி வாகையினை சூடுவீர்கள். ஏன் ஒரு கோச் ஒருத்தனுக்கு கோச்சிங் கொடுத்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, பல இதுல இப்படி ஆட்டி வதைப்பார். சொல்லுவாங்கல்ல, ஒரு டியூஷன் சார் அவர்கிட்ட போனா எப்படி இருந்தாலும் பையனை படிக்க வச்சுக்காருங்க, நீங்க அவர்கிட்ட அனுப்புங்க, அவர் இந்த ஹோம்ஒர்க் கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை செய்வாரு, அதை செய்வாரு. அப்படின்னு என்னாச்சு, அவனை மாட்டி வதைச்சி அவனை முழு ரிசல்ட் அப்படி வந்தவன சென்ட் ரிசல்ட் அப்படின்னு அவர்கிட்ட படிச்ச பையன் இப்படி மார்க்குங்க அப்படி என்ன இருக்கும். அப்ப ரொம்ப ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன ஆச்சு, செலக்ஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப அதுல வந்து ஓடிட்டான்னா ஐயப்ப நாங்க பண்ண எல்லாம் ராணுவத்துல எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, ட்ரைனிங்ல ஒடியாந்துடாதப்பா, கொஞ்சம் தாக்குப்பிடி, என்னது கொஞ்சம் தாக்குப்பிடி அப்படின்னா பல நிலைகளில என்ன இருக்கும், பல நிலைகளில இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அது என்னது, உன்னை வீரனாக்க, என்னது நீ உன்னை வீரன் என்று அப்படி கொண்டு வரதுக்கு படை வீரன் சொல்றான். அப்படின்னா அந்த முன்னாடி என்ன இருக்கும், பலவித நிலைகளில என்ன, நம்ம அதை போய் சோதனையா பார்த்து விடக்கூடாது. உனக்கு வைத்திருக்கூடிய வெற்றி வாகை, எது ஒரு வெற்றி வாகை. அப்ப அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதற்காக காத்திருக்கணும். அப்ப சோதனை அப்படின்னு இல்லாம நாம் அந்த சாதனையை பார்ப்பதற்காய் நம்ம மனக்குண் இருந்தால் இது எல்லாவற்றையும் தாங்குவதற்கு உனக்கு பலன் தருவான். என்னது பலன் தருவான். அதுதாங்க மன்னா. மன்னா என்ன சொல்லுது, நீ உன் சகல நிலைகளிலுமே கடவுள் உன்னோடு இருந்து என்ன, அந்த சோதனை காலங்களில் எல்லாம் அவர் உன்னோடு இருந்து தாங்கிக் கொள்வதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார். இது மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனை என்று வேறு சோதனை அல்ல, வேறு சோதனை அல்ல. அதை படிக்காம அப்படியே ஸ்கூலுக்கு போகாம வேற வாழ்க்கை வாழலாம். ஏன் அவன் படிச்சு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டாதானே அவன் ஒரு முக்கிய ஒரு பதவிகள் வரான்னா, அது படிப்புல அவன் சும்மா போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்திருப்பானா? இல்ல எவ்வளவு பாடுகள் அவன் என்ன பண்ணிருக்கோம் கடந்து செல்கிறான் என்றால் அது சோதனை அல்ல. இதுதான் மனித வாழ்க்கையில இப்படிதான், மனித வாழ்க்கையில இப்படிதான் இந்த வயசுல இப்படி போகணும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி 60 வயசு ஆகி போயிடுச்சு அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி நமக்கு ஒரு பென்ஷனை கொடுக்குறது எல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அதே வந்துட்டு 25 வயசுல அதே மாதிரி ரிட்டையர்மெண்டா இருக்க முடியுமா? 25 வயசு ஆறு டயத்துல நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல. அந்த காலத்தில் அவ இளமையில் ஒரு மனிதன் முகத்தை சுமக்கின்ற பொழுது அது என்னாகும், பிற்காலத்தில் அது சாதனையா இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும், நீ நுகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இது உனக்கு வரக்கூடிய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவ பின்னாடி என்ன இருக்கும், என்னது என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், சோதனை. நீ என்ன பண்ற, உன் வாழ்க்கையில நீயாகவே அதை தேடிக் கொள்கின்றாய். ஆனால் உன் வயதுக்குள்ளே காணக்கூடிய அந்த செயல்பாடுகளில நீ சோதனையாக பார்க்கல் என்றால் உன் வாழ்க்கை நீ ஒவ்வொரு ஆண்டிலும் சாதனையை படித்துக் கொண்டே நீ செல்வாய். மெய்ப்பிக்கப்படும். என்னது உன் காரியங்கள் அனைத்தும் மெய்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நீ அது தகுதியுள்ளவனாக்கப்படுவாய். அப்ப எந்த காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோமோ அதுல நீங்க என்ன செய்ய வேண்டும், நாம சாதிக்க வேண்டும் என்றால் எந்த டிபார்ட்மெண்ட்ல போறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணோம், அதை குறிச்சு அதிகமாய் நாம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சிந்தனையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிந்தனைக்கு என்ன பண்ணக்கூடாது, முடிவு கொள்ளக்கூடாது. அது முடிவு கொள்ளக்கூடாது. ஐயா நம்ம இறைவார்த்தையை பகிர்கிறோம் என்றால் இந்த இறைவார்த்தையை நாம கேட்பதில் என்ன செய்ய வேண்டும்,
நான் இறைவார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னா நான் இறைவார்த்தை மட்டும்தான் கொடுப்பேன், இறைவார்த்தையை கேட்க மாட்டேன் அப்படி என்றால் அங்க நீரூற்று ஊற்று என்ன செய்யாது, பெருக்கெடுக்காது. என்ன செய்ய வேண்டும்? கேட்டாதான் கொடுக்க முடியும். என்ன செய்ய வேண்டும்? நாமும் வார்த்தைகளை கேட்க வேண்டும். நாமும் வார்த்தைகளை கொடுக்கிறப்ப அப்பதான் என்ன இருக்கும்? பலவிதம் இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும்? எடுக்க அது ஒண்ணு இல்லாம போயிடும். நீ அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில என்ன செய்துகிட்டு இருக்கணும்? நீங்க இறை வார்த்தையை படிக்கணும், இல்ல இறை வார்த்தையை கேட்கணும், மறைவுரை கேட்கணும். எல்லாத்தையும் அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்படியே பற்றி அப்படியே எரிந்து கொண்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். விறகு மட்டும் போட்டுருமா? அது சின்ன ஏதாச்சும் ஒண்ணு நல்லா எரியறதுக்கு பக்கத்துல ஏதாச்சும் என்ன எனர்ஜி போடுவோம், என்ன பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒரு இலைய போட்டு முதல்ல பத்த வைப்போம்ல. அதே மாதிரி சின்ன சின்னதா நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்னு என்ன பண்ணும்? அந்த நிலையை நாம செய்து கொண்டே அந்த எந்த நிலைப்பாடுல நம்ம இருக்கிறோமோ அதில் வளருவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நீ பிரகாசம் அடைவாய். அதுக்குள் வரக்கூடியதை நீ சோதனை என்று சொல்லாதே. எல்லாத்துலயும் அதுல நீ பலனை கேளு. ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நீ பலனை கேட்க வேண்டும். நீ பலனை கேட்க வேண்டும். ஐயா அன்னைக்கு ஆபிரகாம் தான் ஒரே மகனான, அது சொல்லுவார், நீ அன்பு கூறும் ஒரே மகனான ஈசாக்க பலியிட போனார். ஈசாக்க பலியிட போனார். அது அவர் என்ன பண்ணல? அவரு அது எதுவுமே தெரியாது. அவருக்கு என்ன இருக்குது என்னன்னே தெரியல. ஏதோ பலியிட சொல்றாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது மகனை அப்படியே டோட்டலா அவனை சாகடிக்க அது ஆண்டு அவருக்கு என்ன இருக்கும்? இப்படி வெட்டினா திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? திருப்பி என்ன பண்ணுவாரு? ஒரு மறுரூபமா கொடுப்பாரு உங்களுக்கு. இது மறுரூபமா கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவர் மேல அவரு அப்படி ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணாரு? அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும்னு தான் போனார். அதை அவர் என்ன செய்யவில்லை. அது சோதனைன்னு அவர் பார்க்கல. என்னது எதுன்னு பார்க்கல. என்ன நீங்க ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு போய் அந்த நெருப்புல கையை வை அப்படின்னா அது போய் நெருப்புல போய் கை வைக்கும். அதுக்கு தெரியாது இது நெருப்புனா அப்படி சுடும், இப்படி ஆகும், அது தெரியாது. நீ போய் அதை போய் சுடுமா அப்படின்னு நீங்க என்ன பண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அது போகும். நீங்க ஒரு எது கிடந்தாலும் அது போய் என்ன பண்ணும்? ஒரு பாம்பே அப்படியே படம் எடுத்துட்டு அதை பிடிச்சிட்டு வா அப்படின்னு நீங்க போயிட்டு ஒரு குழந்தைக்கு சொல்லுங்களா, அதுக்கு எதுவும் தெரியாது. அது நேரம் போய் பாம்பையே பிடிக்கும். ஏன் அம்மா சொன்னா அது அப்படியே அது என்ன பண்ணும்? அப்பழுக்கற்ற முறையில அப்படித்தாங்க ஆபிரகாம் இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வெட்டாத நீ வெட்டிட போற. என்னது நீ கையை கோங்காத அப்படியே கையை கீழே போடுங்க. நீங்க அந்த 22ஆம் அதிகாரத்தை நீங்க முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, கை போடாத, அவன் மேல கைய வைக்காத. ஏன்னா சும்மா சொல்லி பார்த்தா இவன் வெற்றிடுவான் உங்களுக்கு. என்னது ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, வெட்டாத, நீ கையை தூக்காத, கையை கீழே போடும். முதல்ல தெரியுது என்னது நீ கடவுளுக்கு அஞ்சு போவன் என்பது தெரியுது. நீ சொன்ன உடனே இப்படி செய்யற. ஏன்னா சொன்ன உடனே இடத்த விட்டு ஓடினாரு, ஓடி போயிட்டார். நீ அங்க போனாரு, அவர் போயிட்டார். அப்படி என்றால் ஆபிரகாம் எப்படி ஒரு பச்சை குழந்தை போல் கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படுது. அதனாலதான் அவர் வாழ்க்கையில எதையுமே அவர் என்ன பண்ணல, அவரு சோதனையாய் எதையுமே பார்க்கவில்லை. சோதனையாய் எதையுமே பார்க்கவில்லை. அவர் அதுக்கப்புறமேலதான் அவர் என்ன பண்ணாரு? இஸ்மாயில் பிறந்தாரு, அதுக்கப்புறம் நம்ம ஈசாக்கு பிறந்தாரு, அதுக்கப்புறம் அஞ்சு குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே பிறந்துச்சு. அப்படி என்றால் என்னாச்சு? நீ கடவுளோடு நீ பயணித்தாய் என்றால் உன் வாழ்க்கையில எந்தவித சோதனையும் உன் வாழ்க்கையில உன் மேல ஆட்சி செலுத்தாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பாவம் உங்கள் மேல் ஆட்சி செலுத்த விடாதீர்கள். சோதனை என்பது என்னங்க? என்ன ஒரு மனுஷனை கடவுளிடமிருந்து பிரிக்கணும். அதுதான் சாத்தானுடைய வேலை, வேற எதுவுமே கிடையாது. சோதனை என்பது என்ன? எந்த வகையிலாவது உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு துன்பத்தை அனுமதித்து உங்களை கடவுளிடமிருந்து பிரிப்பதுதான், வேற எதுவுமே கிடையாது. நீ ரொம்ப ஒன்றித்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி எப்படி அன்னைக்கு யோபுவ என்ன பண்ணியாச்சு? யோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? யோபு குறிச்சு முதல் வார்த்தை என்ன சொல்ல? யோபு ஒண்ணுல ஊசி என்கின்ற ஊரில் யோபு இருந்தாரு. அவர் எதை போட்டுள்ளவரு, இவர் செல்வந்தாரு, என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் கடவுளோடு ரொம்ப ஒன்றித்து இருந்ததை குறித்து தான் யோபுவை குறிச்சு சொல்ல. எல்லாமே இருந்துச்சு அவருக்கு, எல்லாமே இருந்துச்சு. ஏன் கடவுள் யாரையா? எல்லாமே நமக்கு கொடுப்பதாயா கடவுள். நீ எந்த நிலையில நீ கடவுளை விட்டு பிரியக்கூடாது. இதுதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். அவ்வளவுதான். என்னது மனைவி சொன்ன பிறகு கூட என்ன பண்ணல, அவரு உடனே என்ன சொன்னாரு? என்ன எல்லாத்தையும் கொடுத்தாரு எடுத்தாரு, இதுல என்ன இருக்குது? அவ்வளவுதான். ஆனா கடவுள் விட்டுட்டாரா? இல்லையே.
இரட்டிப்பான ஆசியை கொடுத்தார். அப்படி என்றால் நாம எப்படிங்க இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எதை நினைச்சாலும் எப்படி இருக்கும்? எதை நினைச்சாலும் நம்ம எப்படி இருக்கோம்? அப்படியே மூஞ்சி நீங்க எப்ப பார்த்தாலுமே எப்படி இருக்கும்? அந்த மூஞ்சில இருந்து என்னைக்குமே சிரிச்சது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன நடக்கும்? அவ்வளவு வேதனை. ஏன்? நீ கடவுளோட ஒன்றித்திருந்தால் கடவுள் உன்னை என்ன பண்ணிருப்பாரு? புதுப்பித்திருப்பான். நாம் கடவுளோடு எப்படி இருக்கிறோம் அப்படி என்றால் நம்ம அப்படியே என்னது பட்டும் படாமலும் இருக்கிறது. என்னது கோயிலுக்கும் போவேன் ஆனா உள்ள வெள்ள இருக்கும், ஆண்டவர் துதிப்பேன் ஆனா உள்ள வெள்ள இருக்கும். இனி அவரோட ஒன்றித்திருந்து விட்டால் சகலவற்றையும் சாதனையாய் மாற்றுவார். நம்ம ரூத்துவை பத்தி கூட நாளைக்கு முன்னாடி சொன்னோம். ரூத்துடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த அந்த ரூத்தினுடைய வாரிசு பவாசு வாரிசுலதான் ஏசப்பாவே பிறந்தார். அவர் ரூத்து ஐயோ என் புருஷன் போயிட்டாரு, என்னது டோட்டல் ஆண்வழி எதுவுமே இல்லை அந்த உறவுக்குன்னு அங்க அந்த குடும்பத்துக்கு போனா அந்த குடும்பத்துல போன 3 ஆண்களுமே உடனே செத்து போயிடுச்சு, யாருமே இல்லை அப்படின்ட்டு அது என்ன இருக்கும்? எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? எல்லாரும் எத்தனை பேர் தூஷிச்சு இருப்பாங்க. இவள் வேதனை அடைந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன இருக்கும்? வந்துச்சு எல்லாமே அவுட்டியா அப்படின்னு சொல்லி எல்லா வேதனையும் அவமானங்கள் எல்லா துக்க துயரம் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். என்னாச்சு? கடவுள் என்ன பண்ணார்? என்ன கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த கோத்திரத்திலிருந்து இந்த வாரிசிலிருந்து பிறக்க வைத்தார். அப்படி என்றால் நாம் நம் வாழ்க்கையில காணக்கூடிய நிலைப்பாடுகளில எப்படி இருக்கும்? அதனாலதான் உங்கள் எனர்ஜி எப்பயுமே என்ன இருக்க வேண்டும்? நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே அதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க நெகட்டிவ் அந்த இது போயிடுச்சு ஒண்ணு போனாலும் என்ன இருக்கு? ஒரு வைரஸ் உள்ள போனாலும் ஆட்டி படைக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதனாலதான் நெகட்டிவ் தாட் எதுவுமே இல்லாம இருந்தாலும் யோபு சொன்னுடைய நிலைமை எப்படிங்க நினைச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் இழந்து போன நிலை. என்ன பிள்ளைகளை இழந்து போனார், சொத்து இருக்கிறது எல்லாமே சொத்து பத்து தன்னை சுற்றி இருந்தவன் எல்லாமே போயும் தனியா இருந்த மனுஷன் அந்த நேரத்திலும் கூட என்னது கடவுளிடமிருந்து சோதனை வந்தது அப்படின்னு அவர் என்ன பண்ணவே இல்லை. அவர் சொல்லவே இல்லை. என்ன பண்ணல? சொல்லவே இல்லை. நம்ம பயந்தது வேணா எனக்கு வந்துச்சு இப்படிதான் சொன்னாரு ஒழிய கடவுளிடமிருந்து வந்தது ஏங்க கடவுளை எப்படி என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணல அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்க யோபு 1:14 பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் என்னது ஒவ்வொருவரும் என்ன தம்முடைய தீய சொந்த நாட்டத்தினால் சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. அவ்வளவுதான். சோதனை என்பது என்ன? அவ்வாறு செய்ய சொந்த தீய நாட்டம். இந்த உடல் உறுப்புகள் கண்ட்ரோலா எங்க இருக்கணும்? ஆண்டவரோடு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்ன பண்ணும்? அவரை நோக்கி பார்த்தோம் மகிழ்ச்சியால் மீது. அவரை விட்டுட்டு நீ உன் கண்ணு வேற எங்கேயாச்சும் போச்சுன்னா அப்ப கண்ணு என்ன ஆயிடும்? கண்ணு அங்க கண்ணுக்கு பிரச்சனை. எது? உன்னுடைய கண்கள் கடவுளையே நோக்கி பார்க்க வேண்டும். உன்னுடைய கைகள் அவர் செய்த காரியங்களை செய்ய வேண்டும். கால்கள் அவருக்காய் ஓட வேண்டும். இதய சிந்தனை எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் 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 என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தோம் என்றால் சொந்த தீய நாடுதான் நீ சோதிக்கப்பட மாட்டா. எல்லாத்தையும் வெற்றி கொள்வார். வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஆண்டவர் இருக்கார், அவ்வளவுதான். ஆண்டவர் செய்வார். என்ன செய்வார்? அவர் துணை செய்வார். எல்லாவற்றிற்கும் விவிலியம் பதில் சொல்கிறது. என்னது? விவிலியம் பதில் சொல்கிறது. ஐயா நம்முடைய உடலத்தையா நம்மளால என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. இந்த உடலை என்ன செய்ய முடியல? ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஏன் ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் சாப்பிடுங்க, ஒண்ணு செய்யாது. என்னது? ஒரு நாள் தானே மாப்பிள்ள, என்னடா ஒரு நாள் தானடா என்ன பாத்துருக்கேன், எத்தனை வருஷம் கழிச்சு பாத்துருக்கேன், ஒரு நாள் தானடா அப்படின்னா என்ன ஆயிடும்? அந்த ஒரு நாள் தான் என்ன ஆகுது? இதுதான் சோதனை. என்ன பண்ணுது? தன் வயப்படுத்துகிறது. எப்படி ஆச்சு? நம்ம மனசு என்ன பண்ணுது? மனசு அப்படியே லுக்குன்னு மோளம் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம்? இப்படி வேற சொல்றாங்களே, என்ன செய்யறது? நம்மளும் என்ன இருக்கும்? உடனே அதை பாக்குறப்ப ஆமா இப்ப அதுக்கப்புறம் நம்மளா தனியா போய் ஒண்ணு செய்ய போறோமா, சரி நம்மளே இப்ப ஒரு முக்கு முக்கிடுவோம் அப்படின்னு மனசு என்ன பண்ணும்? அந்த சோதனைக்குள்ளா. இதுதான் சோதனை. பெரிய சோதனைனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணும்? இதுல அவங்க டக்குன்னு போறப்ப என்ன ஆயிடும்? மனுஷன் இதே போல தாங்க பல காரியங்களை செய்து செய்து அவன் சிக்குண்டு போகிறான். அது கடவுள் அனுமதிப்பதில்லை. கடவுள் யாரையுமே தீமைக்கு என்ன பண்ணதில்லை? தூண்டுவதில்லை. எது? தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாக்குவதில்லை. எவரையுமே சோதிப்பதில்லை. 1:13 அதான் சொல்லும்.
யாக்கோபு 1:13 சோதனை வரும்பொழுது இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையும் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. எவரையும் சோதிப்பதில்லை. நம்ம என்ன பண்ணோம்னா காலத்தை, நேரத்தை, சூழ்நிலையை தமதாக்கி கொள்வோம். அதான் பிரச்சனை. என்ன சொல்லுது? காலத்தை, சூழ்நிலையை அவன் தமதாக்கி கொள்கின்ற பொழுது அவனுக்கு சோதனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லாமே கடவுளுக்காக நீங்க அந்த காலத்தை, நேரத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு தமதாக்கி கொள்ளாமல் அப்படி கடவுளுக்காக ஒப்பு கொடுத்து பாருங்களேன். பாட்டு பாடுவோம்ல, என் சொல்லல என் செயலில ஏதாவது கலந்து இருக்கிறீங்க, எல்லாம் கலந்தது என்ன பண்ணியாச்சு? என்ன கலக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பால் நல்லா இருந்தா தானே கலப்போம். பால் நல்லா இல்லாம அதுவே அப்படியே திரிச்சு போச்சு அப்படின்னா அது மேல காப்பித்தூளை போடுவோமா? கலப்போமா? நினைச்சு பாருங்களேன். பால் பொங்கிட்டு எடுக்கிறோம், எடுத்துட்டு காப்பித்தூளை போட போறோம்னா அதுக்கு முன்னாடி பாலை பாக்குறப்ப என்ன அது மேல ஏதோ வருது இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி பாக்குறப்ப ஐயோ பால் கெட்டு போச்சு, கெட்டு போனுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மேல காப்பித்தூளை போட்டு காப்பி சாப்பிடுவோமா? நினைச்சு பாருங்களேன். இல்ல இல்ல வேற என்ன பண்ணுது? பால் வேஸ்ட் ஆகாம நீங்க விற்கிற பால் 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு விற்குது, என்னன்னாலும் பாத்துக்குவோம், குடிப்போம். அப்படி குடிச்சா அது என்ன பண்ணும்? அடுத்த நிமிஷமா ஓட்ட முடியும். அப்புறம் இன்னும் தாங்கலன்னா அது டாக்டர்கிட்ட போகணும், இன்னும் தாங்கலாம் அட்மிட் ஆகணும், இன்னும் தாங்கலன்னா அப்புறம் குளுக்கோஸ் ஏற்றணும். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அது 2 நாள் ஆயிடும். அவன் என்னாச்சு? எங்க வந்துச்சு சோதனை? எங்க வந்துச்சு? நினைச்சு பாருங்களேன். அதே போல தாங்க சகலவற்றிலும் மனுஷன் என்ன பண்றான்னா என்ன சோதனையை தனக்கு தாமே ஏற்படுத்திக் கொள்வது. நமக்கு தாமே என்ன பண்ணிக்கிறது? ஏற்படுத்திக் கொள்வது. அப்ப நீ சகலவதையும் சோதனை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கடவுள்கிட்ட பலனை கேள், அவ்வளவுதான். தாவீது பல இடத்துல நீங்க தாவீது அருமையா கேட்பாரு, ஆண்டவரை என் கண்ணை அந்த எங்கேயும் திருப்ப விடாதீங்க ஆண்டவரை, நான் ரொம்ப பலவீனமானவன். என்னது? ரொம்ப பலவீனமானவன், ரொம்ப பலவீனாம பாவம் மேற்கொள்ளாதபடி நீங்க என் கண் முன்னே இருங்க, என் கண் முன்னே இருங்க. என்னது எல்லா நிலைகளிலும் அப்படியே நீங்க ஒவ்வொரு திருப்பாடல் 150 வாசிக்கிறப்ப அப்படியே பாவத்துக்கு நம்ம செல்லாதபடி வார்த்தையெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறீங்க. என்ன பண்ணும்? நீங்க பாவத்துல நம்ம ரொம்ப பலவீனங்க, நம்ம எல்லாருமே என்னது ரொம்ப பலவீனம். நம்ம விளையாடணும். நம்ம மனசு என்ன பண்ணுவோம்? மனசு அப்படியே நான் காக்காவுக்கு போடுற மாதிரி அங்கங்க வெளியில சோற வைக்கிற மாதிரி காங்கிற மாதிரி தான் பாவமும் காக்கான்னு நம்மள வந்து சேர்ந்துடும். மனசு பலவீனப்பட்டது. அதுதான் நம்ம தான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். உன் இதயத்துக்கு போட்டு போடு, இதயத்துக்கு காவல் செய், வாய்க்கு போட்டு போடு, சிந்தனைக்கு போட்டு போடு. எல்லாத்துலயும் யார் இருக்கணும்? ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது தான் சோதனை வராது. உன் வாழ்க்கை எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? சாதனை சாதிக்கணும், கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கை இருந்தது என்றால் நீங்கள் வெற்றி மேல பாட்டு பாடுவோம். வெற்றி மேல வெற்றி வந்து என்ன? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. அப்ப அந்த வெற்றி உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் மன உறுதி தேவை. என்ன தேவை? மன உறுதி தேவை. பாட்டு பாடணும்ல, சோதனையை ஜெயித்தையின் இறைமகன் இயேசுவே இறை வார்த்தை மூலம் சோதனையை ஜெயித்து. அப்ப சோதனை ஜெயிக்கிறதுக்கு எது வேணும்? எப்பொழுதுமே எது இருக்க வேண்டும்? உங்களுக்கு இறை வார்த்தை மாத்திரம் தாங்க உங்களால் சோதனை ஜெயிக்க முடியும். மீதி எல்லாம் என்ன பண்ண முடியும்? உங்களால வேற ஏதாவது ஜெயிக்க முடியும்? எல்லாம் இருந்து என்ன பண்ண முடியும்? ஐயா பணம் இருந்துச்சு, கொரோனால பணம் இருந்துச்சு, இருந்து என்ன பண்றது? பேங்க்ல இருந்து என்ன பண்றது? ஏடிஎம்ல பணம் இருக்கிறதுக்கு லைன்ல போய் நின்னானே, என்னது இருந்தானே ஒழுங்கா ஒரு நம்மளால சாப்பிட முடிஞ்சுச்சா? ஏன் முன்னாடி நல்லா தானே சாப்பிட்டோம், அதே காய் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள வீட்டுக்கு வெளியில வை, என்னது கழுவு, அதுக்கப்புறம் உள்ள கொண்டு போய் யாரும் நீ தொடாத, என்னது அதோட எவ்வளவு கண்டிஷன் நமக்குள்ள நாமே போட்டுக்கிட்டோம். என்னது நமக்குள்ள நாமே போட்டுக்கிட்டோம். கையை கழுவிட்டு வா, காலை கழுவிட்டு வா, செருப்ப கழுவு, எது நல்லதோட சட்டையை அங்கேயே அவுத்து போடு, அங்கேயே கூலி, இங்கேயே வா. எவ்வளோ ஒரு சின்ன வைரஸ் என்ன ஆட்டம் போட்டு காமிச்சிச்சு நினைச்சு பாருங்களேன். அப்ப இப்ப அது எங்க போச்சியா? என்ன ஐயா, நீ ஆண்டவருக்குள் நீ உறுதியா இருந்து பார், எதுவும் வாழ்க்கையில அணுகாது, எதுவும் உன்னை அணுகாது. வெற்றிகோள், இந்த மண்ணுலக வாழ்க்கையில வெற்றிகோள். ஐயா எல்லாம் வரும் வாழ்க்கையில, எல்லாத்தையும் என்ன பண்ண? இறை வார்த்தையை கொண்டு செய். எனக்கு பலவீனம் வருதா? ஆண்டவர் என்னை பலப்படுத்துகின்றார், என் எலும்புகளை வலிமையாக்குகிறார். அதுக்கு அடிக்கடி சொல்லக்கூடியதான்.
எலும்புகள் பலனடைய வேண்டும், நீ பலனோடு இருக்க வேண்டும். அதனாலதான் தாவீது செய்தார், என் பாவங்களை அறிக்கையிட்டேன், அறிக்கையிடாத வரை என் எலும்புகள் வலுவிழந்து போயின. திருப்பாடல் 32 சொல். அதாவது நான் அறிக்கையிடாத வரை என் எலும்புகள் எல்லாம் வலுவிழந்து போச்சு. அறிக்கை செய்தேன், பலன் அடைந்தேன். அவ்வளவுதாங்க. ஒரு மனுஷன் சகல நிலைகளிலும் பலன் கொள்வது எது? பாவத்தை அறிக்கை செய், பாவத்தை விட்டுவிடு, பாவத்தை விட்டுவிடு. நீ தினந்தோறும் உன்னை சுய ஆய்வு செய். இரவு படுக்கையில உன்னை சுய ஆய்வு செய்து நீ செய்த பாவத்திற்கு மன்னிப்புகள், அப்புறம் நீ பாவ அறிக்கை நீ குருவான இடத்துல சொல்லலாம். அதுக்காக நைட்டு 10 மணிக்கு போய் குருவான தர முடியாது. நீ தினந்தோறும் நீ என்ன பண்ணு, உன்னை சுய பரிசோதனை செய். தினந்தோறும் உன்னை சுய பரிசோதனை செய்து அமைதியாய் படுத்துறங்கு. விடிய காலையில எழுகின்ற பொழுது நீ புத்துணர்ச்சியோடு எழுவாய். எந்த பலவீனம், ஏன்னா நீ நைட்டே நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்ட, உன் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்ட. அப்ப நிம்மதியா தூங்குவேன். தூக்கம் வரலன்னு சொல்ல, நீ பாவத்தை அறிக்கை செய்து பாரு. ஏதாச்சும் பாவம் இருக்குதா, அந்த பாவத்தை எல்லாம் என்ன பண்ண விடு, ஆண்டோடைய திரு சமூகத்துல முட்டி போட்டு, எப்படி ஒரு பாவ சிந்தனை பண்ணுவோமோ அதே போல முட்டி போட்டு அப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அவ்வளவுதான். அப்புறம் நீங்க பாவ அறிக்கை செய்யணும். அதுல பெந்த கோசுக்காரன் மாறிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, நீ பாவத்தை அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா என்ன பண்ணணும், ஏன் இன்னைக்கு அழுக்க நான் வாரத்துல ஒரு நாள் துவைக்கிறேன்னா இன்னைக்கு அழுக்க விட்டாக்க அழுக்கு கூடைக்கு போயிரும். பாத்தீங்களா, இன்னைக்கு நான் போடுற துணி உடனே என்ன பண்ணும், நான் துவைக்கிறது எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தாங்க நேரம் இருக்கு, இது எல்லாம் வரதும் போகாம இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு வாரமா சேர்த்து வச்சு துவைப்போம். ஆனா அதே அழுக்கோடைய போட்டுக்கிட்டே இருப்போமா? இல்ல ட்ரெஸ் இன்னைக்கு போடுற ட்ரெஸ் இன்னைக்கே டக்குன்னு என்ன பண்ணும், அழுக்கு கூடைக்கு போகுதுன்னா அதே போல தாங்க பாவமும் எங்க போயிடணும், உன்னிடம் இருந்து போயிடணும். அதுக்கப்புறம் ஒன்னா மொத்தமா வச்சு துவைக்கிறது போல மொத்தமா போயிட்டு என்ன பண்ணிடணும், நீ பாவரிக்கை செய். ஆனா நீ என்ன ஆயிடு, ரிலீஃப் ஆயிடுவேன். ஆனா நீ பாவரிக்கை செய்யாம ஒவ்வொரு நாளையும் நீ தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது, கனவு வருது. ஏன் கனவு வருது? ஏன் நிம்மதியா தூங்க முடியல? இந்த பாவம் உள்ள இருக்குல்ல, அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைக்கு பூச்சி இருந்தா அது என்ன பண்ணும், நைட்ல தூங்க விடுமா? அது நைட்ல அப்பதான் புசுக்கு புசுன்னு அங்க எங்கேயும் ஓடும். இது என்ன பண்ணும், ஐயா வலிக்குதுங்க. அதான் பாவம் அதே மாதிரிதான், எங்கும் புசுக்குன்னு ஓடிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணும், அது வெளியேற வரைக்கும் அந்த குழந்தையால் நிம்மதியா இருக்க முடியாது. இதே போல தாங்க நமக்குள் பாவத்தோடு நாம் பயணிக்க அது என்ன பண்ணும், அது நம்மை சோதித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் டெய்லி ஒன்னை என்ன செய், சுய பரிசோதனை செய். உன் வாழ்க்கை விடிய காலில் ஏந்திரிக்க பண்ணி சாதிக்க பிறந்தவனா இருப்பான். இல்லைன்னா உன் வாழ்க்கையில ஐயோ காலில வர்றப்ப என்ன பண்ணும், இன்னைக்கு என்ன சோதனையோ தெரியலையே, எவன் மூஞ்சில முடிக்க போறோம், என்ன ஆக போதோ தெரியல என்று சொல்லி மனதளவில் மனுஷன் என்ன பண்ணுவான், அப்படியே கவலையோடு இருப்பான். ஆனால் புதிய நாளை குறித்து சந்தோஷமா, என்னது இன்னைக்கு எப்படி என்னை வழிநடத்த போறார், என்ன சொல்ல போறார், எது செய்ய போறார் அப்படி என்று சொல்லி ஆர்வத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் அமர முடியும். இல்லைன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆகியால இன்னைக்கு கடவுள் அழைச்சு என்ன சொல்றாரு, ஏய் நீ இது வரையும் எப்படி இருந்தாலும் சரிதான்ப்பா, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன், சகல விதமான உன்னுடைய சோதனைகளில் இருந்து இன்னைக்கு நான் உன்னை விடுவித்து என்ன பண்ணிடுறேன், விடுவித்து என்ன நம்ம சொல்லுவோம்ல, டாக்டர் சொல்லுவார் சரியான நேரத்துல கொண்டு வந்துட்டீங்க என்னது அப்படின்னு சொல்லி நல்லபடியா முடிஞ்சிச்சு, இனிமே இது மேல பாத்துக்க, நல்லா பாத்துங்க, உங்களை நல்லா நீங்க பாத்துங்க, இனிமேல எந்த வித பிரச்சனை இல்லாம பாத்துங்கன்னு சொல்றது போலதான் கடவுள் இந்த நாள்ல சரி நீ செஞ்ச உன்னுடைய செயல்பாடு நிமித்தம் பலவித சோதனைக்கு உண்டான கவலைப்படாத, நான் இன்னைக்கு என்ன பண்றேன், என்ன எல்லாத்திலிருந்து உனக்கு விடுபட வழிவகை செய்கிறேன். சகலவற்றிலிருந்தும் கடவுள் இன்றைய நாளில நம் ஒவ்வொருவரையும் என்ன அதிலிருந்து சோதனையிலிருந்து விடுபட வழிவகை செய்கிறார். எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த இதுக்கு காரணம் நான் தான், ஏன் வாய் சரியில்லை. சில பேர் என்ன பண்ணுவோம், வாயினால நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மிட்டா மிராசா வாழ்க்கையில சோதனை வந்திருக்கும். என்ன வந்திருக்கும், பல பேர் வாயிலே கண்டு நமக்கு நாமே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, நமக்கு நாமே திட்டத்துல நம்ம தலையிலே மனவாரி போட்டுக்குவோம். பல நிலைகளிலே சோதனை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு நான் அப்படி சொல்லிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படியா அப்படியா சொல்லுவோம். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் இந்த வேலையில ஒப்பு கொடுங்க. என்ன எல்லாவற்றையும், ஐயோ நான் அன்னைக்கு ஸ்பீடு போடாம போடாம இருந்தா இன்னைக்கு எத்தனை போடாம போனவங்க செத்து போனவங்க இருக்கா பாத்தீங்களா, ஏன் போடாம வண்டி ஓட்டினா என்ன இருக்கும், நல்லா தானே இருக்கும். நினைச்சு பாருங்க, ஐயா ஸ்பீடா போகாம இருந்தா பல நிலைகளில் நமக்கு நாமே தான் என்ன பண்ணிருப்போம், எல்லாத்தையும் வர வச்சிருப்போம். ஆனா எல்லாத்துல இருந்து ஆண்டவர் இன்றைய நாளில உங்களுக்கு பலனை தருகிறார். நீ இந்த கூடுகையில இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுள் காணக்கூடிய அந்த துன்பம் கொண்ட சோதனைகளை சாதனையாய் மாற்றக்கூடிய நேரம். அப்படியே கண்களை மூடுங்க. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களுள் காணக்கூடிய
சொல்ல முடியாத மனசுக்குள்ள அப்படியே இருக்கும். அப்படியே அது உங்களை ஒரு நாளிலும் அப்படியே உங்களை அழுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் மகன் பிரச்சனையில, மகள் பிரச்சனையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் கணவன் பிரச்சனையில, மனைவி பிரச்சனையில, குடும்பத்துல பல நிலைகளிலும் என்ன இருக்கும்? ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. இயேசு வருகின்றார். ஆண்டவர் இயேசு எங்கே இருவர் அல்லது மூவரை நாமத்தின் நிமித்தம் ஒன்று கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இதோ உங்கள் மத்தியில் வருகின்றார். மகனே மகளே கலங்காதே. இதோ இந்த தேவையை குறித்து, உன் தேவையை குறித்து நீ கலங்காதே. சகலவற்றிலும் என்னுடைய வல்லமை உன்னில, உன் குடும்பத்தில வல்லமையோடு செயல்பட இதோ நான் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மீட்பின் செயல்கள் உன் குடும்பத்தில் நீ காணும்படிக்காய் சகல இலையிலிருந்து உன்னை விடுவிக்கும் ஆண்டவராய் வருகின்றேன். இதோ இந்த தவக்காலத்தை முழுமையாக நீர் எனக்குள் நீ வர, உன்னுள் இதுவரை இருந்த எல்லா சுமைகளும் அகற்றப்பட நீ என்னுள் வர வேண்டும், என்னோடு பயணிக்க வேண்டும், என் கரத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கின்றார். எந்த பாவம் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும், எந்த மோக பாவம், எந்த சாபம் எந்த உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கின்றார். ஆண்டவருடைய அருமை மகனாய் மகளாய் நீங்களும் நானும் வாழும்படிக்காய் கடவுள் இன்றைய நாளிலே அழைத்துக் கொண்டு நம்மை இந்த நாளிலே ஒரு தெய்வீக சமூகத்தில் அமரும்படிக்காய் அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நினைவு கூர்ந்து உங்களை முழுமையாய் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்பா, இதோ என்னில் காணக்கூடிய இந்த நோய்க்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. அப்பா, என்னில் காணக்கூடிய எல்லா விதமான தேவையில் நான் உழந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகவற்றின் காரணம் நான் தான் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை முழுமையாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உங்கள் சோதனை சாதனையாய் கடவுள் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். சகல நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கின்றார். ஆண்டவரே, இன்றைய மன்னாவுக்காக ஆமேன் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் உங்களை முழுவதுமாய் இந்த வேலையிலே ஆட்கொள்கிறது. தெய்வீக ஆசியை கடவுள் உங்களுக்கு இந்த வேலையிலே பொழிந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இதோ உங்களுக்குள்ளே உள்ளத்திற்குள்ளே ஒரு அமைதியை தருகின்றார். உள்ளத்திற்குள் இதைப்பாறுதலை தருகின்றார். உள்ளம் இதோ இந்த நேரத்தில் புதுப்பிக்கப்படுகிறது. உங்கள் உள்ள மகிழ்ச்சியை மாறும்படிக்காக கடவுள் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். தேவைகள் அனைத்தையும் கடவுள் சந்திக்கின்றார். இனி எந்தவித தவறுகள் செய்யாதபடி, தீமைகள் செய்யாதபடி, பாவம் செய்யாதபடி, எந்தவித சூழ்நிலை உலகத்தின் போக்கின்படி நீ வாழாதபடி, உலக இச்சையின்படி வாழாதபடி, சரீரத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவர் இதோ உன்னை சகல நிலைகளிலும் அபிஷேகத்திற்குரிய மகனாய் மகளாய் இந்த நாளிலே இந்த வேலையிலே கடவுள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய தெய்வீக அபிஷேகத்தின் ஆவியை பொழிந்திருக்கின்றார். ஆகியால் அபிஷேகம் பெற்றவர்களாக தொடர்ந்து வாழ நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. மற்றும் இந்த நாளிலும் தொடக்க ஆராதனை வழி நடத்திய சகோதரி காஞ்சனா, சகோதரர் மார்டின், சகோதரி ரோசி ஜேம்ஸ், சகோதரர் அந்தோணி சாமி இவர்களை தேவரிதாமே ஆசீர்வதித்து குடும்பத்தில் எல்லா நிலைகளிலும் ஆண்டோடைய அருள்கரம் வல்லமையோடு செயல்படும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே சியோன் இல்லமாகிய இல்லத்தில் இன்றைய நாளில் 3வது வார ஜப கொடுகை நடைபெறுகிறது. இன்றைய நாளிலே சகோதரர் சதீஷ் அவர்கள் இது ஒரு சாட்சியின் வாழ்வு குறித்து நீங்கள் சாட்சியத்தை நீங்கள் கேட்க அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் விடுதலை ஜபத்தில் பங்கெடுக்க கடவுள் உங்களுடைய ஆசியை சுதந்திரித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆகியால் வரக்கூடிய தவக்காலத்தை முழுமையாய் நாம் எதிர்கொள்ள ஆண்டவர் இன்றைய நாளிலே கடவுள் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் இன்றைய நாளிலும் மதியம் நடைபெறக்கூடிய ஜப வழிபாட்டில் அருட்சகோதரி புஷ்பலதா அவர்களும் மற்றும் 7:30 9 மணி நடைபெற்ற வழிபாட்டில் சகோதரர் ஜான் பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய நாளிலே வர்த்தம் வழங்குவார்கள். இவற்றில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மற்றும் இன்றைய நாளிலே இன்டர்வியூக்காக, ஸ்கூல் இன்டர்வியூக்காக வேலைக்காக செல்லக்கூடிய மகள் ஆக்னஸ் ஜோசியை கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கா, மகளுக்கு தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் கடவுள் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய், தானியேலுக்கு கொடுத்த 10 மடங்கு ஞானத்தை ஆவியானவர் தாமே இவருக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்புக் கொடுப்போம். மற்றும் 63வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சகோதரர் ஆண்ட்ரூ அவர்களை கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஆண்டோடைய அருள்கிறவர் கைது சேர்ந்த காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் சுகத்தை தந்து மனைவி பிள்ளைகளை எல்லாம் கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றும் காலையில் வாசித்த சகல ஜப கருத்துக்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டோடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் பெற்ற மரிய வாழ்க, ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள், இறைவனுடைய திருவெற்றி கனிமான ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
பிதாவுக்கும் சுத்தனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, sister. Thank you, sister. Praise the Lord. Praise the Lord, brother. Thank you, Lord. Praise the Lord, brother. Thank you, brother. Ashwardam, brother. Ashwardam, sister. Praise the Lord. Praise the Lord, brother. Thank you, brother. Ashwardam, brother. Praise the Lord, brother. Maria வாழ்க. Amen. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord, mom. Praise the Lord. Thank you, Afiya. அருமையா செய்தி எனக்காக தான். Thank you, ma. God bless you. Praise the Lord. Praise the Lord, mom. Praise the Lord. அண்ணே praise the Lord அண்ணே. Praise the Lord, அண்ணா. Praise the Lord. சோதனையிலிருந்து விடுவிக்கும் ஆண்டவர் தான் கொடுத்தீங்க. சோதனையிலிருந்து ஜெயிக்கணும்னா யோபு போல மன உறுதியோடு இருக்கணும். யோபு மன உறுதியோடு இருந்தார், அதனால்தான் இரட்டிப்பா நன்மையை பெற்றுக் கொண்டார் சொன்னீங்க. அதே போல யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 12, 13 இறைவார்த்தையை சொன்னீங்க. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். ஆமென். எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. சோதனை கடவுள் வருதுன்னு சொல்லுவோம். நம்ம சில நேரத்துல ஏதா கடவுள் இப்படி சோதிக்கிறாரோன்னு சொல்லுவோம். ஆனா வேற வார்த்தை சொல்லுது, சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. கடவுள் சோதனை கொடுப்பதில்லை, சாத்தான் தான் சோதனை கொடுக்குறான்னு நல்லா தெளிவா விவரமா சொல்லி புரிய வச்சுக்கண்ணே. தேங்க்யூ அண்ணே. பிரைஸ் தி லார்ட் அண்ணே. Praise the Lord. Praise the Lord.